அழைக்கப்பட்டோம், பேரு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. அழைக்கப்பட்டோம், திருபலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. அழைக்கப்பட்டோம், பேரு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. நம்மிடையே வருவார், நம் நாத இயேசு நம்மிடையே வருவார். அழைக்கப்பட்டோம், பேரு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருபலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதுமில்லை. நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை மறப்பதுமில்லை. ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். ஆலயம் நுழைந்திடுவோம், திருப்பலிதனில் கலந்திடுவோம். அழைக்கப்பட்டோம், பேரு பெற்றோம், ஆலயம் ஒன்றாய் வருவோமே. பலிதனிலே திருப்பலிதனிலே திரளாய் கலந்து மகிழ்வோமே. தந்தை மகன் தூயாமியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒரு சவால் நிறைந்த வாழ்வு. கிறிஸ்துவுக்கு சான்று பகரக்கூடிய வாழ்வும் ஒரு சவால் நிறைந்த வாழ்வு. கிறிஸ்துவை ஏற்று வாழ்கிற பொழுது, கிறிஸ்துவை அறிவிக்கின்ற பொழுதும் பல்வேறு எதிர்ப்புகளை, சவால்களை, துன்பங்களை நாம் சந்திக்க நேரிடும், சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த சவால்களையெல்லாம் சந்தித்து வெற்றி நடையை போடுவதற்கு கடவுளின் ஆவியானவர் நம்மை வழி நடத்துகிறார் என்ற அந்த நம்பிக்கையை இன்றைய நற்செய்தியில் நமக்கு ஆண்டவர் இயேசு கொடுக்கிறார். அப்படி நாம் சிறப்பாக கடவுளுடைய பிள்ளைகளாக, அன்னையின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு நம்மையே நாம் பக்குவப்படுத்துவோம்.
இயேசுவை நம் வாழ்வின் மையமாக கொண்டு வாழ்ந்து பிரதிபலிப்போம். அப்படி வாழ்ந்து பிரதிபலித்தவர்தான் புனித பெனடிக்ட். இன்றைய நாளிலே நினைவு கூறுகின்ற இவரை ஒரு துறவுமட தலைவராக இருந்தவர். இன்றைய வருகை பல்லவியில் கூட வணங்கத்தக்க வாழ்வும் பெயருக்கு ஏற்ற அருளும் ஆசையும் கொண்டவர் புனித பெனடிக்ட். தந்தையின் இல்லத்தையும் செல்வத்தையும் துறந்து கடவுள் ஒருவரையே மகிழ்விக்க விரும்பி தூய வாழ்வின் நெறியை தேடினார் என்று இன்றைய வருகை பல்லவியில் சொல்லப்படுகிறது. மேற்கத்திய நாடுகளின் துறவர தந்தையாக இவர் போற்றப்படுகிறார். ஐரோப்பாவின் தந்தையாகவும் இவர் போற்றப்படுகிறார். அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியவர். தனிமையில் தவத்தில் இறைவனை முழுமையாக அனுபவித்தவர். துவக்கத்தில் இவருக்கு பல்வேறு இடைஞ்சல்கள், துன்பங்கள், இன்னல்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் துறந்து ஆண்டவரை முழுமையாக ஏற்று வாழ்ந்தவர் புனித பெனடிக்ட். பிறகு இவர் புனித பெனடிக்டன், அதாவது சபையை ஆசீர்வாதப்பர் சபையை ஆரம்பித்து இன்று ஆலமரம் போல பல்வேறு குருக்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் இந்த சபையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவை அறிவிக்கின்றார்கள். இப்படி இவருடைய இந்த சபையில் ஜபமும் உழைப்பும் என்ற குறிக்கோளோடு இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளிலே இவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கின்றார். இவருடைய பரிந்துரையை நாடியும் இந்த திருப்பலியிலே நாம் மன்றாடி ஜெபிப்போம். இந்த சிந்தனைகளோடு இங்கே கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி, திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கேற்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகின்ற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கவும் இப்பலியிலே மன்றாடுவோம். Dear devotees, this mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Bless, Shrine Web TV as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast mass and those who wrote their mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velangani who are watching the same. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு பாவங்களை ஏற்றுக்கொள்வோம், மனமருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இறையாவியே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இறைவா, துறவு மடத்து தலைவரான புனித பெனடிக்டை இறை பணியை கற்றுத்தரும் தலை சிறந்த ஆசிரியராக ஏற்படுத்தினீரே. அதனால் நாங்கள் எதையும் உமது அன்புக்கு மேலாக கருதாமல்
உம் கட்டளைகள் காட்டும் வழியில் பரந்த உள்ளத்துடன் விரைந்து செல்ல அருள் புரிவீராக. உமோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் இஸ்ரவேல் தமக்கு இருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேர்சபாவை சென்றடைந்தார். அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்பு கொடுத்தார். அன்றிரவு கடவுள் இஸ்ரவேலருக்கு காட்சியளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார். அவர் இதோ அடியேன் என்றார். கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே. எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம். அங்கே உன்னை பெரிய இனமாக வளரச் செய்வேன். நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன். உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன். யோசேப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார். யாக்கோபு பேர்சபாவை விட்டு புறப்பட்டார். இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோப்பையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர். கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துக்களையும் சேகரித்து கொண்டனர். இவ்வாறு யாக்கோபு தம் வழிமரபினர் அனைவரோடும் எகிப்திற்கு போனார். தம் புதல்வியரை அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையின் புதல்வரையும் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்து கொண்டு சென்றார். கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார். அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள். யோசேப்பு தம் தேரை பூட்டிக் கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார். யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகு நேரம் அழுதார். அப்பொழுது இஸ்ரேலே யோசேப்பிடம், இப்பொழுது நான் சாகத் தயார். நீ உயிரோடு தான் இருக்கிறாய். உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. திருப்பாடல் 37 பதிலுரை பாடல் பல்லவி. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. ஆண்டவரின் அன்பு நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது.
சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை. பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களை நோக்கி கூறியது, இதோ ஓநாய்களிடையே ஆடுகளை அனுப்புவதைப் போல நான் உங்களை அனுப்புகிறேன். எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாகவும் புறாக்களைப் போல கபடு அற்றவர்களாகவும் இருங்கள். எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார். சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர். அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள். மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ராயலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஒரு கப்பல் பயணம் செய்தது. அந்த கப்பலிலே நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள். பயணத்தின் போது இரு நபர்கள் பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். அதில் ஒருவர் மாபி என்ற ஒரு குருவானவர், ஒரு வியாபாரி. இருவரும் சகசமாக முதல்ல அறிமுகப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே செல்கிறார்கள். இவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு குரு என்று அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள்? சீனாவுக்கு நற்செய்தி பணியாற்ற செல்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வியாபாரியும் அறிமுகப்படுத்துகிறார். இவர் வியாபார நோக்கத்தோடு செல்கிறேன், நான் நிறைய கம்பெனி வச்சுருக்கேன், வைப்பதற்கு வாங்குவதற்கு ஒரு சில அக்ரிமெண்ட் போடுறதுக்காக போகிறேன்னு சொல்லி இப்படி இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தங்களுடைய பணிகளை. அப்போ கடைசியாக அந்த வியாபாரி சொல்லுகிறார், தயவுசெய்து நீங்கள் ஏன் அமெரிக்காவிலேயே நீங்கள் பணியாற்ற வேண்டியது தானே, ஏன் சீனாவுக்கு செல்கிறீர்கள்? அங்கு செல்லாதீர்கள். இப்போ கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு குருவானவருடைய அதாவது கையில் உள்ள விரல்களை 3 விரல்களை வேத விரோதிகள் வெட்டி எடுத்து விட்டார்கள். அதனால் நீங்கள் அங்கே போகாதீங்க, அங்கே எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியாது, அதனால் உங்கள் மதத்தை பற்றி நீங்கள் அங்கே அறிவிக்க முடியாது, அங்கே செல்ல வேண்டாம். ஏனென்றால் அந்த குருவானவருடைய கைகளை எடுத்து விட்டார்கள், உங்களுக்கு பயம் இல்லையா, அங்கு செல்ல வேண்டாம் என்று அவர் ஒரு அன்போடு கரிசனையோடு அந்த வியாபாரி அந்த குருவிடம் சொல்லுகிறார். பரவாயில்ல, அதனால் ஒன்றுன்னு சொல்லி இவர் பேசி சமாளிச்சுட்டு இருவரும் மதிய உணவு வருகிறது, மதிய உணவுக்கு செல்லுகிறார்கள். அப்போ 2 பேரும் கை குலுக்கிறார்கள். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் கைகுலுக்கி பார்க்கிற பொழுது தான் அந்த கையில் அவருக்கு 3 விரல் இல்லை. அப்போ தான் வியாபாரி உணர்கிறார், ஏற்கனவே இந்த குருவானவர் அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு சென்று நற்செய்தி பணியாற்றி தன்னுடைய கைகளில் உள்ள 3 விரல்களை இழந்தவர் மீண்டும் தைரியத்தோடு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று இவர் செல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு தைரியத்தோடு துணிச்சலோடு இறை வல்லமையோடு தூய ஆவியின் துணையோடு இவர் செல்கிறார் என்பதை இந்த உலகம் அறியும். அதே நேரத்தில் அந்த வியாபாரியும் வியப்புறுகிறார், இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று. ஆம், கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் யோசேப்புக்கும் அவருடைய தந்தை யாக்கோப்புக்கும் உள்ள நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இருவருமே சந்தித்துக் கொள்கிறார். முதலில் யாக்கோப்பு கானான் தேசத்தை விட்டு எகிப்து தேசத்துக்கு செல்வதற்கு தயங்குகிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போகணுமா, ஏன்னா இங்கே கொடிய பஞ்சம் உருவாகி இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அங்கு செல்ல இருக்கிறார். ஆனால் தயக்கம் வருகிற பொழுது கடவுள் அவரை தேற்றுகிறார். நீ எகிப்து தேசத்துக்கு செல், நான் உன்னோடு இருப்பேன் என்ற ஆறுதலான வார்த்தையை, தைரியத்தை கொடுக்கிறார். அதுதான் முதல் வாசகத்தில் படிக்க கேட்டோம். கடைசியில் நாம் பார்க்கலாம், அதாவது யோசேப்பும் யாக்கோப்பும் சந்தித்து கொள்கிறார்கள். சந்தித்த உடனே எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய உறவை, அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதற்கிடையில் அந்த யோசேப்பு எவ்வளவு தர்ம சங்கடங்களை சந்தித்தார். துவக்கத்தில் அவருடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு விற்கப்பட்டு எகிப்துடைய அரண்மனையில் இருந்து எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அதெல்லாம் அவர் உண்மையிலே நினச்சி பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் அவர் ஒரு கடவுளுடைய வரமாக எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டதனால் கடவுள் அவரோடு இருந்து ஒவ்வொரு நிலையிலும் அவரை வழிநடத்தி அவரை கடைசியில் எகிப்துக்கு ஆளுநராக உயர்த்துகிறார். அப்படி ஆளுநராக உயர்த்தப்பட்ட பொழுதுதான் இந்த அவருடைய தந்தை யாக்கோப்பும் அவருடைய சகோதரர்கள் வந்து சந்திக்கிறார்கள். அந்த உறவின் மகிழ்வு எப்படி நிகழ்ந்தது என்பதை கடைசி பகுதியிலே இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு எதிர்ப்புகள், சங்கடங்கள், துன்பங்கள் அவர் பட்டாலும் எல்லாம் கடவுள் இது எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் என்று அவர் நேர்மறையாக எடுத்துக்கொண்டார். மன உறுதியோடு செயல்பட்டார். ஆண்டவர் சொல்கிறார் இந்த நற்செய்தியில் கடைசியில், மன உறுதியோடு இருங்கள், எல்லாத்தையும் தாங்கிக்கலான்னு சொல்கிறார். அப்போ அந்த மன உறுதியோடு இருந்து யோசேப்பு சிறப்பாக அந்த நாட்டையும் வழி நடத்தி இருக்கிறார். உறவுகளையும் விட்டு கொடுக்காமல் சகோதரர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். தந்தையையும் சந்தித்து
தந்தையுடைய ஆசிரியையும் பெறுகிறார். பிரியமான அன்பு சகோதரமே, இதே போல் இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதர்களுக்கு எப்படியெல்லாம் அவர் அறிவுரை கூறி அனுப்புகிறார். அவர் அந்த பயிற்சி பணியிலே இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி அவர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் வண்ணமாக துன்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். உங்களை எதிர்த்து நிறைய போராடுவாங்க, சண்டை போடுவாங்க. என்னை பற்றி நீ சான்று பகிர்கிற பொழுது நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடும். நல்ல வாழ்வு வாழ்ந்தாவே இன்றைக்கி நிறைய எதிர்ப்புகள் வருகிறது. நம்ம சொந்த பந்தம் நம்ம மீது பொறாமைப்படுகிறார்கள், கோவப்படுகிறார்கள். இப்படி வளர்ந்துட்டானே, இப்படி செஞ்சுட்டானே என்று உறவுகள் எல்லாம் இன்றைய நிறைய கோவப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசு அன்றைய பல எதிர்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி தைரியமாக இவையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆனால் அந்த எதிர்ப்புகள் துன்பங்கள் இருக்கின்ற பொழுது இன்னொரு ஆறுதலான வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? தந்தையின் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். தந்தையின் ஆவியானவர் என்ன பேசுவது, எப்படி செயல்படுவது என்று அந்த ஆறுதலான வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லி அனுப்பி இப்படி செயல்படுங்கள் என்று அவர்களை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதர்களை ஒவ்வொரு நிலையிலும் பக்குவப்படுத்துகிறார். இதே நிலைதான் இன்று நாமும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழ்கிற பொழுது நாம் நற்செய்தி அறிவிக்கிறோமோ அறிவிக்கவில்லையோ, பட் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, உண்மையான மனித வாழ்வு வாழ்கிற பொழுது நிறைய சவால்களை இன்றைய நாளில் நாம் சந்திக்கக்கூடும். நல்ல மனுஷனை வாழ்ந்தாவே இன்றைக்கி நிறைய உலகம் நம்ம இயேசும் திட்டம், இவன் என்ன பெரிய நீதிமானான் என்று இன்றைய உலகம் இருக்குது. அதே போல் இன்றைய உறவுகளை நாம் பார்க்குறோம். கொஞ்சம் நல்லா வளர்ந்து நல்லா செழுமையாக இருந்தோம்னாவே சுற்றி உள்ள உறவுகள்லாம் நம்ம மீது பொறாமைப்படும். ஏதாவது நம்ம மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு தகாத வார்த்தைகள், தீய வார்த்தைகள் பேசுவார்கள், பொறாமைப்படுவார்கள், நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள், இப்படி நிறைய துன்பங்களை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை மத்தியில் நாம் எப்பேற்பட்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும்? எந்த நிலையிலும் மன உறுதியோடு நம்பிக்கையோடு நீ செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். குறிப்பாக எரேமியா இறைவாக்கினர்கள் அதிகமாக துன்பப்பட்டவர் எரேமியா இறைவாக்கினர். அப்படி அதிகமாக துன்பப்பட்ட அந்த எரேமியா இறைவாக்கினர் கடவுள் அபரிவிதமாக அவரை வழி நடத்துகிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, நீ எங்கே போனாலும் போ, உன்னோடு நான் இருப்பேன். ஆனால் பல்வேறு துன்பங்களை அவர் சந்தித்தார். அப்படி சந்திக்கின்ற பொழுது கடவுள் அவரோடு இருந்து உறுதுணையாக இருந்து அவரை வழி நடத்தினார். அதே போல் எசேக்கியேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போ ஆவி அவரோடு இருந்தது. ஆவியானவர் அவர் வழி நடத்துகிறார். அப்போ துன்பங்கள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் நீ எழுந்து நிற்க வேண்டும் என்ற அந்த உறுதுணையான வார்த்தையை கடவுள் கொடுக்கிறார். அப்போ எசேக்கியேல் எழுந்து நின்று தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். இன்னும் நாம் பார்க்கலாம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்தது. ஏனென்றால் பாபிலோனியர்களால் இஸ்ராயேல் மக்கள் அடிமைப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு, இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்ற சூழ்நிலையில் தானியேல் மட்டும் அரசரிடமிருந்து ஒரு நன்மதிப்பை பெற்றிருந்தார். அவரும் பல்வேறு துன்பங்களை சந்தித்திருந்தாலும் தன்னுடைய உறுதிப்பட்ட அந்த வாழ்வு, ஆவியானவர் அவரிடத்தில் இருந்தது. அதாவது வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். அப்போ அந்த அளவுக்கு அவர் இவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். கடவுளுடைய வல்லமையை தன்னுடைய வல்ல செயல்களால் எடுத்துரைத்தார். இன்னும் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தூய ஆவியானவர் தூய ஆவி பேதுருவால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த அளவுக்கு வல்லமையோடு, ஏன்னா யூத சங்கம் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றையில் இவர் தூய ஆவியின் வல்லமையால் திருத்தூதர் பேதுருவும் மற்ற சீடர்களும் சேர்ந்து எல்லாவற்றையும் முறியடிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அதை நாம் இந்த திருத்தூதர் பணியிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வல்லமையோடு அவர் பேசினார், செயல்பட்டார் என்பதை. இன்னும் அடுத்த நிலையில் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் ஆற்றலும் கொண்டவராக தூய ஆவியின் துணையாலே அவர் செயல்பட்டார். 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். ஸ்தேவான் அவரது ஞானத்தையும், குறிப்பாக தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தையையும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை. அந்த அளவுக்கு துணையாளர் அவரை வழிநடத்தியிருக்கிறார். துணையாளர் அந்த அளவுக்கு வழிநடத்தியிருக்கிறார். பிரியமானவர்களை, இன்னும் சற்று ஆழமாக போகிற பொழுது, ஏன் அன்னை கன்னிமரியால் கூட முதலில் கணவனை அறியாமல் கருவுற்ற பொழுது இது எப்படி நிகழும் என்ற ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? லூக்கா நற்செய்தி 1:35 தூய ஆவி உம்மீது வரும், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அப்போ அவர்களும் இன்னல்கள், பல்வேறு தயக்கங்கள்
இப்படி இருந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய ஆவி அவரை வழிநடத்தியது. இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல்வேறு நபர்களை கடவுள் எந்த அளவுக்கு தன்னுடைய துணையாளர் ஆவியானவர் வழி நடத்தினார் என்பதை நாம் உணர்ந்தோம். ஆம் பிரியமானவர்கள், இன்று நாம் வாழக்கூடிய வாழ்வு ஒரு சவால் நிறைந்த வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வில் நாம் எப்பொழுதுமே மன உறுதியோடு இருக்க வேண்டும். மன உறுதிக்கு எதிர்மறையான செயல்பாடுகளை மேற்கொள்ளாமல், நிறைய நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை, கோபம், இவைகளெல்லாம் நம் மன உறுதிக்கு எதிராக இருக்கின்றன. இவைகளை எதிர்மறையான எண்ணங்களை வகுத்து கொள்ளாமல் நேர்மறையான எண்ணங்களை வகுத்து கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வு, நல்வாழ்வு, நம் வாழ்வால் பிறருக்கும் வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற அந்த பெருந்தன்மையான உணர்வுகளை நம்மில் வளர்த்து கொண்டு, எப்படி இந்த நாளிலே எல்லா புனிதர்களும் நாம் பார்க்கிறோம், எவ்வளோ பேர் மன உறுதியோடு இருந்து துணையாளர் வழியாக அவர்கள் இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்களோ, அதுபோல நாமும் நம் குடும்பங்களில், பணித்தளங்களில், செல்லுகின்ற இடங்களில் மன உறுதியோடு இருப்போம். நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். இன்னல்கள், துன்பங்கள் உறவுகளுக்கிடையே, பணியாளர்களுக்கிடையே, குடும்பங்களுக்கிடையே வருகின்ற பொழுது அவைகளை துணையாளரின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக வெற்றி கொண்டு நாம் சிறப்பாக வாழ்ந்து சான்று பகர தொடர்ந்து புனித பெனடிக்ட் பரிந்துரையை நாடி, அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உணராக்கி புது வாழ்வு தர வேண்டும். காணிக்கை மலர்கள் உன் பாதம் வைத்தோம், கருணை மழை பொழிந்தாய், காணிக்கை தந்தோம், இதை ஏற்று உனதாக்கி புது வாழ்வு தர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித பெனடிக்டின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் இக்காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். நாங்கள் அவருடைய எடுத்துக்காட்டை பின்பற்றி உம்மையே தேடவும் ஊழியத்தில் ஒற்றுமை, அமைதி ஆகிய கொடைகளை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவாம், எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களின் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருள் கொடைகளை
இவ்வுலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழி நடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானதுதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறமனன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொள்ளவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் ஆயர் சகாயராஜ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பெனடிக்ட், இவ்வுலகில்
உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசாண்டவர் கொடுத்த அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். தோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என் இதயம் எழுந்து வாருமே, என் இறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நினைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே. என் இதயம் எழுந்து வாருமே, என் இறைகள் என் குறைகள் பகிர்ந்து கொள்ளுமே. என் மனதில் என் நினைவில் நினைத்து நில்லுமே, என் அருகில் நிதமிருந்து வழி நடத்துமே.
இன்பம் பெருகும் போது இதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும் போது நீ தோள் கொடுக்கவா, இனிமை பொங்கும் போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும் போது கை கொடுக்கவா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. அப்பு வடிவில் வா, வார்த்தை வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலை வாழ்வின் பிணையாகிய திருவுணவை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித பெனடிக்டின் படிப்பினைகளை கடைபிடித்து பற்றுறுதியுடன் உமக்கு ஊழியம் புரியவும், சகோதரர் சகோதரிகளை ஆர்வத்துடன் அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசிர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களை மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவன் நடக்க வைத்தது போல இவர்களை எழுந்து நடக்கவையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தரலும். வரம் பெற்று தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசீரளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் எரிந்திடும் அருள்மயமே, உங்கள் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தான் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.